வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடக்கூடாது, வீட்டில் இருக்கிற எல்லாரும் தஸ்ஸு புஸ்ஸுன்னு மூக்க இழுக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் ரொம்ப டேஸ்டியான மூலிகை ரசம். அதாவது வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி, எலுமிச்சை, இஞ்சி இதை வச்சுதான் இன்னைக்கு அற்புதமா ஒரு ரசம் செய்ய போறோம். இத ரசமாவோ சூப்பாவோ எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி இடிகளோ இல்ல மிக்சர் ஜார்ல 3 கற்பூரவள்ளி, 1 கை துளசி, இது கூட வீட்டுல பறிச்ச 3-4 வெத்தலை நான் சேர்த்திருக்கேன். அதோட 1 கை கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடிக்கிறதுக்கு வசதியா ஒரு சிட்டிகை கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோ அரைச்சோ எடுத்துக்கோங்க. அரைச்சத ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இந்த கல்லையும் அலசி நான் அதுல சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகத்தை நல்லா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே தோலோட 10 பல் பூண்டு, அதே இந்த மாதிரி இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு 2 தக்காளியை நல்லா கையிலேயே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு 2ல இருந்து 3 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு புளிப்புக்காக நம்ம புளி சேர்க்க போறது கிடையாது, எலுமிச்சை சாறு தான் சேர்க்க போறோம். ரசம் ஆஸ் யூஷுவல் தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மூலிகை சாறை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நுரைச்சு வரும்போது 2 எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இடிச்ச 2 இன்ச் இஞ்சி, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அருமையா கம கமன்னு நம்ம மூலிகை ரசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.